சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். சிஸ்டர் ஒரு பக்கம் குஷியாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்ப கும்பமேளா அதை பற்றி நம்ம கூட வீடியோ போட்டிருக்கிறோம். அதை யாரும் பார்க்கவும் இல்லை. ஆனா ஹிந்தியில பாக்குறாங்க. நம்ம தமிழ்நாடு தான் இதுல ரொம்ப ஃபேமஸா இருக்கு, கடவுள் நம்பிக்கையில இருந்து விலகி இருக்கிறதுல. பட் அவங்க பாக்குறாங்க. பட் ஆனா அவங்க ரொம்ப பக்திமான் அப்படிங்கறத உடைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதே கும்பமேளாவில். ஒரு பொண்ணுனால, மோனாலிசா அப்படிங்கிற ஒரு பெண், பாசிமணி இவங்கெல்லாம் விற்கிறவங்க, அவங்க இந்தோர்ல இருந்து அங்க போயிருக்கிறாங்க. எப்பயுமே அவங்கள வந்து வியாபாரம் நடக்கிற இடத்துக்கு போய் வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நல்ல வியாபாரம் ஆகுன்ட்டு தான் அங்க போயிருக்கிறாங்க. இந்த மீடியாக்காரனுங்க என்ன எடுக்கிறதுன்னு தெரியல அவனுங்களுக்கு. தண்ணியில குளிக்கிறாங்க, அதையா போய் எடுத்துட்டு இருக்க முடியும் 45 நாள். இப்ப அத்திவாரதர் 40 நாள் நடந்துச்சு. கூட்டத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் அலங்காரம் பண்ணி வைக்கிறதையும் காட்டுறான். ஓகே, அதை பார்க்க முடியும். இங்க எதுவுமே இல்லையே காட்டுறதுக்கு. இருக்குது, பிரம்மகுமாரிகள் ஸ்டால் போட்டிருக்கிறாங்க, அவ்வளவு அழகா தத்ரூபமா இருக்கும். அங்க யாரும் போக மாட்டுறாங்க. இவங்களாவது கூப்பிட்டாவது எடுக்க சொல்லலாம், என்னன்னு தெரியல. சோ அதை தவிர்த்து அங்க எதுவும் பாக்குற மாதிரிலாம் இருக்காது. 45 நாள் எதை காட்டிட்டு இருக்க முடியும்? அதனால அவன் பார்த்தான், இந்த சன்னியாசி இந்த சன்னியாசின்னு வச்சு அவங்க ஒரு 2-3 நாள் தான் இப்படி எப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அது எவ்வளவு நாள் அதை காட்டிட்டு இருக்க முடியும்? ஒரு பொண்ணு அப்படியே ரேண்டமா ஒரு பேட்டிக்கு எடுத்திருக்கிறாங்க. அது ருத்ராட்ச கோட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால சும்மா ஏதோ ஒரு கண்டென்ட் டெய்லி ஒண்ணு இது பண்ணலான்ட்டு ஒரு நேஷனல் மீடியா ஒரு இன்டர்வியூ கேட்டிருக்கு. அது பயங்கர வியூஸ். உடனே ட்ரெண்டிங் ஆகுறது தானே பிடிப்பாங்க எல்லாரும். டக்குன்னு எல்லா யூடியூபரும் படம் எடுத்து போயிட்டாங்க. அங்க போய் அந்த பொண்ணு பேட்டி கேட்கறாங்க. அந்த பொண்ணு ஆரம்பத்துல ஜாலியா தான், அது ஒரு ரீச் வரும்போது நல்லா தான் இருக்கும். எவ்வளவுங்க வித்தீங்க பாசிமயம்? ஒருத்தர் கூட வாங்கலன்றாங்க. எல்லாம் செல்ஃபி தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு டைம்க்கு அப்புறம் அந்த பொண்ணு போங்கடா போங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு. மாஸ்க் போட்டுக்கிச்சு, கண்ணை வச்சே கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த பொண்ணுடைய கண்ணு கொஞ்சம் ஐஸ்வர்யா ராய் அந்த மாதிரி ஒரு கண்ணு இருக்கும். ஸோ ஸ்லைட்டா ஐஸ்வர்யா ராய் லுக்கு வருது. ஸோ அது ஒரு காரணமா இருக்கும் அந்த ஃபேமஸ் ஆனதுக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்கும்போது ஒரு 9-10 பேர் உள்ள போயிட்டானுங்களாம். போய் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க போல இருக்குது. அப்ப தடுத்து கேட்டா அந்த பெண்ணுடைய சகோதரனை போட்டு அடிச்சிட்டாங்க. அப்பதான் கடுப்பாயி அந்த பொண்ணு கிட்ட வரும்போதெல்லாம் கூட அவங்க ஒரு குடும்பமா வந்திருக்கிறாங்க. வந்து அந்த பொண்ணு ஃபுல்லா ஒரு முக்காடு போட்டு மூடுறாங்க. எப்படி ஒரு நிலைமை பாருங்க. அழகா இருக்கிற பொண்ணுன்ட்டு சந்தோஷப்படுறதா அழுவுறதானே தெரியல அவங்களுக்கு. அப்புறம் ஏதோ ஊருக்கு அனுப்பிச்சிட்டதா சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. இப்ப தெரியுது முஸ்லிம்களுடைய அருமை. புர்கா போடுறது ஏன்னு. இந்த பிரச்சனை இருக்காது இல்ல. அவங்க பாட்டுக்கு வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வியாபாரம் பண்றதுல அவங்க புர்கா போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க, இங்கே தமிழ்நாட்டிலே கூட. சோ அப்படி. ஆனா அந்த இடத்துல முஸ்லிம்கள் போய் வியாபாரம் பண்ண முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. என்ன பண்றது? அந்த பொண்ணே நினைச்சு இருக்க மாட்டா திடீர்னு இப்படி ஆகும்ட்டு. அந்த பொண்ணுக்கு சினிமா சான்ஸ் வர மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்ப சினிமா அப்படித்தானே போகுது. யார் ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு எடுக்கிறது இப்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ அந்த பொண்ணு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்ப என்ன, திடீர்னு மோனாலிசா வந்து திடீர்னு ஒரு பொண்ணு ஒரு கேரக்டர் வருது. டக்குன்னு அந்த கும்பமேளனா மோனாலிசான்னு ஆயிடுச்சு. ஆனா என்னன்னே தெரியாம இருக்கிறதுக்கு இது பெட்டர் தான். இல்ல, என்னன்னே தெரியாம ஆளாளுக்கு நம்ம ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவெல்லாம் என்னென்னமோ விட்டு சொல்லிட்டு இருப்பார். அதுக்கு இது எவ்வளவு பெட்டர். ஆனால் மனிதர்கள் வந்து அந்த அழகுல, ஆனா அழகுல மயங்குறாங்கன்னு சொல்ல முடியாது. செலிபிரிட்டி ஆயிட்டாங்க ஓவரால்ல. அதனாலதான், ஏன்னா நார்த் இந்தியால எல்லாருமே அழகா தான் இருப்பாங்க ஜென்ரலாவே, ஆண்கள் பெண்கள். ஸோ அதனால அழகுல மயங்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அது திடீர்னு எங்க கூட்டம் போகுதோ அங்க போறாங்க, அவ்வளவுதான். ஸோ அப்படி போறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. என்ன அப்படின்னா, யூடியூபர்ஸ் அங்க போகணும், எல்லாரும் போகணும். அப்ப போகும்போது அங்க நம்மளுடைய ஸ்டாலும் இருக்குது, பிரம்மகுமாரிகள் ஸ்டால் இருக்குது. அங்க போறதுக்காக இது கடவுளுடைய விளையாட்டாக கூட இருக்கலாம். சோ அந்த சகோதரிக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டாலே போதும். கொடுத்து நீ வந்து இங்க கேளுமா, இதை நீயே விளக்கம் கொடு அப்படின்னா அப்ப கேட்பாங்க. இன்னொன்னு, அந்த பொண்ணு பிரச்சனை பண்ண மாட்டாங்க கடவுளை பத்தி பேசும்போது, இல்லையா? வீடியோ எடுக்கணும்னா எடுத்துக்கோ, ரொம்ப நல்லதா போச்சு, கடவுளுடைய செய்தி எல்லாருக்கும் போயிடும்.
ஏன்னா இப்ப சிவனை நோக்கி மக்களுடைய ஆர்வம் வந்து தானா திரும்புற டைம். நாஸ்திகம் பேசுற தமிழ்நாட்டிலே சிவனை வைத்து ஒரு படம் வருது. கண்ணப்பர்னு பிரபுதேவா எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரத்குமார் அவர்கள் நடிக்கிறாங்க. சோ பிரபுதேவா எடுத்தா நல்லாதான் இருக்கும் அது. சரத்குமார் அவர்கள் சொல்றாங்க, இந்த படத்துக்கு பிறகு எல்லாரும் சிவபக்தர் ஆயிடுவாங்க. ஏன்னா கண்ணப்பர் கதை தெரியும் இல்லையா, கண்ணையே கொடுக்கிறது. சோ அத எடுத்திருக்கிறாங்க. சோ கடவுளின் பக்கம் வந்து ஆகணும்ல எல்லாருமே. சோ அதுக்கு எல்லோரையும் அந்த பக்கம் வர வைக்கிறதுக்காக கூட அது நடக்கலாம். ஏன்னா வந்து கண்டென்ட் கிடைக்காம போறாங்க. இன்னொன்னு அவ்வளவு தூரம் போனவங்க அப்படியே போயிட மாட்டாங்க. சரி வந்துட்டோம் இவ்வளவு தூரம், என்னதான் இருக்குதுன்னு சுத்தி பார்க்கணும்ட்டு வருவாங்கல்ல. அப்ப அந்த பிரம்மகுமாரிகள் ஞானத்தை யாராவது எடுக்கலாம். அது மேபி வைரல் ஆகலாம். இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆக்சுவலா அந்த கும்பமேளால போறது வந்து அந்த திரிவேணி சங்கமத்துல குளிக்கிறதுக்கு. அங்க மூழ்கி எழுந்திரிச்சிட்டா பாவம் போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்ப பாவம் போயிட்டா முக்தி அடைஞ்சிடலாம், பிறவா நிலை அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா ஒரிஜினல் முக்தியுடைய அர்த்தம் என்னன்னா, இறைவன் இருக்கிற இடத்துக்கு போறது. இறைவன் இருக்கிற இடம் வந்து செம்பொன் நிறமான ஒளி உலகம். அங்க சின்ன நட்சத்திரம் மாதிரி, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி புள்ளி. நம்ம ஆத்மாவும் அதே மாதிரி நட்சத்திரம் மாதிரி தான் புருவ மத்தியில இருக்குது. அதனாலதான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. சோ அந்த ஆத்மா தான் நான் அப்படின்ற உணர்வுல நீங்க வரணும். அப்படின்ற வழியை சொல்வதற்காக சிவபெருமான் கடைசியில வர. ஏன்னா உடல்ன்ற உணர்வுல வந்து வெளி உலகத்துல நீங்க மயங்கி கிடக்குறீங்க. அந்த மயக்கமே இல்லாமல் ஆரம்பத்துல இருந்தீங்க. அப்ப பூமியே சொர்க்கமா இருந்தது. அந்த மாதிரி சொர்க்கத்தை தான் நான் படைச்சேன். அங்க துக்கமே கிடையாது. எல்லாமே நிரம்பி இருந்துச்சு. அழகு, ஆரோக்கியம், செல்வம், குணங்கள் எல்லாமே, இயற்கை எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. ஆனா அப்படி இருந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய சக்தியை இழக்குது. காரணம் ஆத்மாவும் சக்தியை இழக்குது. ஒரு லெவலுக்கு மேல ஆத்மாலதான் மனம் புத்தி இருக்குது. இது சொல்லும்போதே ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா சமீபமா ஒரு மேடையில வந்து கமலஹாசன் அவர்கள் சொல்ற, நடிகர் கமலஹாசன், மனம் வந்து இங்க இருக்குதுன்றதே தப்பு, மனம் இங்க இருக்குதுன்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆஹா, பிரம்மகுமாரி ஞானம் கிடைச்சிருச்சு ஆய்வருக்குன்ட்டு. அது வந்து காதுகளுக்கு இடையில் இங்க இருக்குதுன்ட்டு. ஓ, பிரெயின சொல்றாரு மற்ற. ஆனா அவர் அறியாம இங்க இருக்குது. ஆக்சுவலா அவருக்கு ஒவ்வொரு தடையும் பிரம்மகுமாரிகள் போய் போட்டோ எல்லாம் எடுப்பாங்க, அந்த ராக்கி எல்லாம் கட்டுவாங்க. சோ அப்ப சொன்னதுல ஏதோ கொஞ்சம் டச் ஆகுமா என்னவோ தெரியல. அவரு கூட இந்த ஞானம் கிடைச்சது புரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா, அதாவது அவர் வந்து ரிஸ்க் எடுத்து தான் நம்பிக்கையை மக்கள் கிட்ட கடத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார், நஷ்டமானாலும். அப்படித்தானே நாஸ்திகத்தை அவர் பண்ணார். சோ இதையும் அவர் பண்ணுவார். பாப்போம் நாடகத்துல என்ன இருக்குதுன்ட்டு. சோ அப்ப ஆத்மா இங்க இருக்கு, அதுலதான் மனம் புத்தி இருக்குது, ஆத்மால இருக்கு. கமல் சொன்ன மாதிரி பிரெயின்ல கிடையாது. அப்படி பிரெயின்ல இருந்ததுன்னா அதுதான் எரிச்சிடுறாங்களே, அப்புறம் எப்படி பேயா வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்குது இல்லையா? அப்பயே புரிஞ்சுக்கணும் ஆத்மால தான் இருக்குதுன்ட்டு. அப்ப இந்த இப்ப அந்த ஆத்மாதான் நான் அப்படின்னு உணருங்க. ஏன்னா சொர்க்கத்தில் அப்படித்தான் இருந்தீங்க. அதனால உங்க மனம் எங்கேயும் அலைப்பாயல. ஏன்னா ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்கு. சக்தி குறைய குறைய மனம் அலைப்பாய ஆரம்பிக்கும். ஆத்மாவின் சக்தி மனதை கட்டி போடும். ஆத்மா சக்தி இழக்கும் போது மனம் அது இஷ்டத்துக்கு அலைய ஆரம்பிக்கும். சோ அப்படி அலைய ஆரம்பிக்கும் போதுதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு மனிதன் அடிமையானா. சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதனாலதான் ஆண்களும் பெண்களும் அவ்வளவு அழகாக இருந்தாலும் சின்ன சலனம் கூட யாருக்குமே ஆகுது. இப்ப மோனாலிசாவை பார்த்தோன்னே அப்படியே அப்படி போறாங்க இல்லையா? பெண்களும் போய் செல்ஃபி எடுக்கிறாங்க, ஆண்களும் செல்ஃபி எடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு மயங்கி கிடக்குறாங்க பாருங்க மனிதர்கள். ஒரு உண்மையிலே சொல்லணும்னா அப்படி ஒண்ணும் பெரிய அழகா தெரியல. கண்ணு டிஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். அவங்க ரீச் ஆயிட்டாங்க பிரதர். அவங்களோட செல்ஃபி எடுத்துட்டா நம்மளும் ரீச் ஆகலாம். அப்படி ஒரு இது. அதுவும் இருக்குது. கரெக்ட். எல்லாம் தான் யூடியூபர் ஆயிட்டாங்கல்ல இப்ப. கரெக்ட். சோ ஆனா சொர்க்கத்துல இந்த மாதிரி எல்லாம் எதுக்குமே மயங்க மாட்டாங்க மனிதர்கள். அவ்வளவு ஆனந்தமாக இருப்பாங்க. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பாங்க. சோ எப்ப 2500 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா சக்தி இழக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மனம் தடுமாற ஆரம்பிக்கும். வெளி உலகத்துல மயங்க ஆரம்பிக்கும். அப்படி மயங்கும் பொழுதுதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலனின்பம்
இதுலெல்லாம் விழுது. விழும்போது இன்னும் இன்னும் ஆத்ம சக்தி இழக்கும். சக்தி இழக்க இழக்க புத்தியும் இழக்கும், குணமும் போகும். சரி எது தவறு எதுன்னு பகுத்தறியாமல் நிறைய பாவம் மேல பாவம் செய்வோம். சோ அந்த பாவத்துல இருந்து நிறைய பாவம் செஞ்சாச்சு. அதுல டவுட்டே கிடையாது. எத்தனை நோய் வந்தது, எத்தனை இயற்கை சீற்றம் வந்தது, எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். இப்ப அந்த பாவத்துல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்றதுக்காக ஒரு வழியை சொல்றாரு. ஏன்னா திரும்ப கடவுள் இருக்கிற இடத்துக்கே இங்க இருந்துதான் ஆத்மா வந்தது, மீண்டும் இங்கே போகணும். அதுக்கு பேர் தான் முக்தி. அப்படி நீங்க போகணும்னா இறைவன் நினைவுல மட்டும் இருக்கணும், வேற எந்த நினைவும் வரக்கூடாது. உடலை விட்டு உயிர் பிரியும் போது ஜென்ரலா என்ன நினைவு வரும்னா மனைவி நினைவு வரும், குழந்தை நினைவு வரும். சோ எதை அதிகமாக நம்ம சிந்தனை பண்றோமோ கடன் நினைவு வரும், இந்த மாதிரி நினைவு தான் வரும். சோ அதற்கேற்ப எல்லாமே இந்த உலகத்தை சார்ந்த நினைவே இருக்கனால மீண்டும் மீண்டும் இங்கேயே பிறக்கிறோம். அப்ப இந்த உலகத்தின் நினைவே இருக்கக்கூடாது. ஆனா மனம் எதையாவது நினைச்சிட்டு தான் இருக்கும். அப்ப அந்த மனம் நினைக்கிறதுக்கு அது எங்க போகணுமோ அந்த இடத்தையே கடவுள் சொல்றார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி நான் ஜொலிக்கிறேன். என்னை நினைக்க நினைக்க பாவமும் அழியும், வெளி உலகத்துல இருந்து உங்களுடைய புத்தியும் வந்துடும். நான் இருக்கும் இடத்தையும் அடுத்து இந்த பூமி சொர்க்கமாக மீண்டும் மாறும். சோ அங்க போயிட்டு நான் சொர்க்கத்துக்கு வரேன் அப்படிங்கறத நினைவிலே இருக்க கடைசி நேரத்திலும் அந்த நினைவு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா தப்பிச்சிடுவீங்க. அதான் முக்தி. இப்படி அந்த கும்பமேளாவில மூழ்குனா முக்தி அடையலான்ற யாருக்குமே இங்க போறதுதான் முக்தின்னு தெரியாது. எங்க போறோன்னே தெரியாம முக்தி அடையறேன்ட்டு போய் மூழ்குறாங்க. ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை அது. ஜென்ரலாகவே நீங்க புராண கதையில பாத்தீங்கன்னா இதே முக்தி அடையிறதுக்காக தான் தவம் எல்லாம் பண்ணுவாங்க விஸ்வாமித்திரர்லாம். அப்ப ஒரு ரம்பை ஊர்வசி இவங்கெல்லாம் டான்ஸ் ஆனோடனே மயங்கிடுவார். அந்த மாதிரி முக்திக்காக போனவங்க புத்தி இப்ப எங்க போயிடுச்சு பாருங்க, மோனாலிசாவுக்கு பக்கம் போயிடுச்சு. காரணம் என்னன்னா முக்தினா என்னன்னு தெரியாதனால இந்த பிரச்சனை. சாமியார்கள் காமத்துல விழறாங்க, பாதிரியார்கள் கன்னிகாஸ்திரிகள் காமத்துல விழறாங்கன்னா தூய்மையா அதாவது காமம் இல்லாம ஏன் இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு தெரியல. ஏன்னா அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அவங்க மனசுலயே நம்புறாங்க கல்யாணம் பண்றது தப்பு இல்ல, காமத்துல விழுறது தப்பு இல்ல. அப்ப கண்டிப்பா விழதான் செய்வாங்க. ஏன்னா ஏற்கனவே மனம் வேற புடிச்சு இழுக்கும், ஆத்ம சக்தி இழந்திருக்கு. இப்ப அதே மாதிரி இவங்க தண்ணியில மூழ்கினா முக்தி அடைவோன்ட்டு போயிட்டு வந்த உடனே மோனாலிசா கிட்ட மயங்குறாங்கன்னா என்ன நிரூபணம் ஆகுது? உன் பாவம் கொஞ்சம் கூட குறையலன்னு நிரூபணம் ஆகுது. பாவம் குறைஞ்சிருதுன்னா என்ன அர்த்தம்? அந்த குணமே மாறிடும். ஆனா நீ மயங்கிட்டியே. ஒட்டுமொத்தமா எல்லாம் இப்ப அங்கதானே விழுந்து கிடக்குறாங்க. இல்ல பக்தர்கள் தான் போயிருப்பாங்க அங்க. இப்ப பக்தர்கள் எல்லாம் உங்க பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, இப்ப முக்தினா என்னன்னு கூட தெரியலன்ற மாதிரி ஆயிடுச்சு. காமத்தினாலே கடவுளை அடையலாம், காமத்திலே முக்தி அடையலாம். இந்த மாதிரி வேற எல்லா சாமியார்கள் வேற பிட்டு போடுறாங்களா? அப்புறம் எப்படி? விழதான் செய்வாங்க. அப்ப இங்க இருக்கிற எதுலயுமே உன் புத்தி மாட்டக்கூடாது. அதுல ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய எதிரி காமம் தான். அதுல போய் மாட்டிக்கிறாங்க எல்லாருமே. அப்ப அந்த பக்தியில அங்க போறதுனால அவங்க முக்தி அடைய போறது கிடையாது. ஆனா அதை கூட அவங்களால பண்ணிட்டு கம்முன்னு வீட்டுக்கு வர முடியல. சொல்லுவாங்க இல்லையா, கோயிலுக்கு போயிட்டா யாரையும் நீங்க சந்திக்க கூடாது, ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வரணும்னுவாங்க. அந்த ஏதோ ஒரு வைப்ரேஷனையாவது நீ எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. இப்ப நிறைய ஃபாரினர்ஸ்லாம் அந்த தண்ணியில மூழ்கிட்டு ரொம்ப சூப்பரான அனுபவம், வாழ்நாள் அனுபவம் அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப மூழ்கிட்டு இங்க வந்த உடனே இவங்கள பார்த்த உடனே இவனுக்கு அந்த பொண்ணு ஞாபகம் இருக்குமா, தண்ணியில மூழ்கினது ஞாபகம் இருக்குமா? இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒண்ணு நீங்க முக்தி அடைய முடியாது. இந்த மாதிரிலாம் இவ்வளவு பலகீனமாலாம் இருந்தா. பலகீனமா இருந்தாலே அடைய முடியாது. ஆனால் இந்த பெண்ணெல்லாம் ஒரு அழகே கிடையாது. சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களோடு ஒப்பிடும்போது. எல்லாரும் ஜெனரலா என்ன சொல்லுவாங்க? மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பெண்களிலேயே இந்த 5000 வருடத்தில் பிறந்த பெண்களிலேயே அழகானவள் மகாலட்சுமி. அழகானவர் அவங்களுடைய கணவன் மகாவிஷ்ணு. அதுவாகவே நீங்க பிறக்கலாம். லட்சுமியாகவே ஒரிஜினல் மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா சூர்பனகை கிட்ட மாட்டிக்க கூடாது. சூர்பனகை அப்படியே தேவதை மாதிரி அழகா ராமர் முன்னாடி நிக்கும்போது அவரு மனம் கொஞ்சம் கூட சலனப்படலையே. அவங்க தம்பி இன்னும் ஒரு படி மேல போய் மூக்க வேற வெட்டுறாரு இல்லையா? அப்படி இருக்கணும். அதே மாதிரி சீதையை மயக்கிறதுக்கு ராவணன் என்னமோ பண்றான், கொஞ்சம் கூட அசர் இல்லையே. ஏன்னா இங்க லட்சியம் தெளிவாக இருக்குது. என்ன லட்சியம்? ஒண்ணு இந்த கலியுகம் துக்கமா இருக்குது, இங்க இருந்து தப்பிக்கணும்.
இன்னொன்னு சுகம் நிரம்பிய சொர்க்கம். அங்க எல்லாம் அழகாவும் இருப்பாங்க, செல்வமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். யாருக்குள்ளயும் அந்த காமம் இருக்காது. அப்ப அந்த பயமும் இருக்காது. ஏன்னா இப்ப இந்த பொண்ண கல்யாணம் பண்ணா கூட எல்லாருமே வரதானே செய்வாங்க. ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா. இந்த பிரச்சனை அங்க மகாலட்சுமிக்கே இருக்காது. அவங்க பாட்டுக்கு சாதாரணமா போயிட்டு தான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி நிலையை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, மகாலட்சுமிய மனைவி அடையலாம் செல்வத்தோட. அதுவும் சொர்க்கத்திலேயே. அதற்கான ஞானத்தை இறைவன் கொடுக்கிறார். ஒண்ணே ஒண்ணுதான் பண்ணணும். ஆத்மான்னு ஒண்ணு வந்து பரமாத்மாவை செவ்வானத்துல நட்சத்திரம் மாரி நினைக்கணும். நீங்க கஷ்டப்பட்டு கும்பமேளாவுக்குலாம் தேவையில்ல. எதுவுமே பண்ண தேவையில்ல. பட்டினி கிடக்க தேவையில்ல, ஜெபம் பண்ண தேவையில்ல, மந்திரம் உச்சாடனம் பண்ண தேவையில்ல, ட்ரெஸ்ஸ மாத்த தேவையில்ல. நீங்க என்ன காரியம்லாம் செய்றீங்களோ, இறைவன் நினைவு கட்டாகாம பண்ணுங்க. ஸ்கூலுக்கு போறீங்களா? காலேஜுக்கு போறீங்களா? சாப்பிடுறீங்களா? நண்பர்களோட பேசுறீங்களா? புத்தியில ஒரு பக்கம் இறைவன் இருந்துகிட்டே இருக்கட்டும். என் ஆத்மால பாவம் இருக்கு. அத ஃபுல்லா நான் எரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு டைம்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா, உள்ள இருந்தே அந்த ஆனந்தம் வரும். ஆனந்தத்திற்காக வெளியில் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டீங்க. எதற்காகவும் சார்ந்து இருக்க மாட்டீங்க. ஆனந்தத்துக்கோ, அமைதிக்கோ அல்லது ஒரு 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 பாதுகாப்பு வேணும்னோ, எதுக்குமே. ஏன்னா நீங்க நினைக்கிற மாத்திரத்தில் நான் உங்க பக்கத்துல இருப்பேன்றேன். கடவுள் தான் சொல்ல முடியும். மனுஷன் சொல்ல முடியுமா? இப்ப அந்த பொண்ண அவங்க பெற்றோர்களால, சகோதரர்களால பாதுகாக்க முடியலையே. இல்லையா? அங்க தப்பு பண்ற நோக்கத்துல வரல. ஆனா அப்படியே வந்திருந்தா கூட என்ன பண்ணியிருக்க முடியும் அங்க? இல்லையா? ஏன்னா உலகம் அந்த மாரி உலகம் இது. ஆனா சொர்க்கத்தில் அந்த மாரி கிடையாது. சோ அந்த மாதிரி உலகத்துக்கு நாம் போகணும்னா, இறைவன், இறைவன், இறைவன். அவருடைய பேரு சிவபெருமான் இந்துக்கள் சொல்றது, அல்லாஹ்ன்னு முஸ்லிம்கள் சொல்றாங்க. பரமபிதான்னு கிறிஸ்தவர் சொல்றாங்க. மற்றபடி சரீரம் எடுத்த கிருஷ்ணரோ, இயேசு கிறிஸ்துவோ கடவுள் கிடையாது. பிறப்பிறப்பு இல்லாமல் இருக்கிறார். ஆனா ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை குறிக்கிறார். ஏன்னா ஞானத்த குடுக்கணுமே, அதுக்காக வரார். சோ யார் உடம்ப எடுக்கிறாரோ அவருடைய நினைவாக நந்திய வச்சுட்டாங்க. ஆனா அவரு எப்பவுமே ஜோதி ரூபமாவே இருக்கிறனால தான் லிங்க ரூபம். அது வந்து ஜோதி ரூபம் தான் அது. அது தெரியாம நெறைய என்னென்னமோ அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இதை ஒருவேளை நீங்க மகா கும்ப மேளாவுக்கு தமிழ்நாட்டுல இருந்து போயிருப்பாங்களான்னு தெரியல. ஒருவேளை யாராவது போனாங்கன்னா, அங்க பிரம்மகுமாரி ஸ்டால் இருக்கும். அவசியம் போங்க. அந்த காட்சிகள் இதெல்லாம் அங்க இருக்கும். அவசியம் அதை பார்த்து பயனடையுங்கள். சோ இந்த எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பாருங்கள். அந்த முரளி தினம் தினம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சாரம் இதுதான். சொர்க்கமா இருந்தது நரகமாயிடுச்சு. காரணம் ஆத்ம உணர்வுல இருந்த நாம உடல் உணர்வுக்கு வந்துட்டோம். மீண்டும் ஆத்மா நானுன்ற உணர்வுல வந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும். ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை நினைக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மோனாலிசாவை தேடி நீங்க போக தேவையில்ல. மோனாலிசா மாதிரி கோடி மடங்கு அழகானவர்களாக நீங்களே மாறிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையும் அப்படித்தான் இருப்பாங்க. அந்த உலகமே அப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி உலகம் சொர்க்கம். இதே பாரத பூமி இருந்தது. அந்த பாரத பூமியில் கடவுளே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவர் ஞான கடல். அவர்கிட்ட இருந்து ஞானத்தை பெறுகிற ஞான நதி நாம. அந்த கடலும் நதியும் சந்திக்கிற இடத்துலதான் கும்பமேளா நடக்கிறது. இங்க வந்து 2 நதி சந்திக்கிற இடத்த காட்டுறாங்க. பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா கடலும் நதியும் சந்திக்கிற இடம். சோ கடவுள் குழந்தைகளை சந்திக்க வர்றதுடைய நினைவு தான் அது. அதுலதான் முக்தி அடையிறோம். சந்திக்கும் போது இறைவனோடு சந்திக்கும் போது அந்த ஞானத்தை பெற்று நாம முக்தி அடைகிறோம்ன்றதுதான் அதோடைய அர்த்தம். ஒருத்தர் கேட்டாங்க, யாரோ ஒருத்தர் அதுதான் நம்மள்தான் ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவன். ஏன் எல்லாம் இங்க வராங்க அப்படின்னு ஒரு சகோதரி கேட்கறாங்க. குளிக்கிறது நல்லது தானேன்றாரு. குளிக்கிறது நல்லதுதான், வீட்டிலே குளிக்கலாமேன்றாங்க. கரெக்டு தானே? வீட்டுல இதை விட சுத்தமா இருக்கும்ல தண்ணி. இங்க இத்தனை பேர் குளிக்கிறாங்கல்ல, இது இல்லாம கெமிக்கல் கலக்கம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சோ அப்ப தண்ணியில மூழ்கினால், அதே மாதிரி ஞான ஸ்நானமும் தண்ணியில தான் மூழ்குவாங்க. மெக்கால கூட இதே மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல குளிப்பாங்க. சோ இதுல எல்லாம் பாவம் போகுது. ஸ்தூலமாவே அது என்ன உடம்பு அழுக்காது சோப்பு போட்டா போறதுக்கு. ஆத்மால குணமா பதிவாயிருக்கு. இறைவனை நினைத்து நினைத்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரின்னு சொல்றாரு இல்லையா? கூடவே ஆத்மான்ற உணர்வுல ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்ற பாக்குற பயிற்சி எடுத்துட்டு வந்து மனசுக்குள்ள பல தடவை பேசி 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 வர்றது. ஓம் நம சிவாய கோடி முறை சொன்னாலும் ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா சொன்னாலும் நடக்காது. எந்த மந்திரம், எந்த ஜபம், எது துவா, எது பண்ணாலும் நடக்காது. இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நினைச்சது ஒர்க் ஆகுதான்றது உங்களுக்கே தெரியும். இல்ல இறைவன் நினைவுலே இருக்கும்போது அந்த சலனம் குறையறதும் தெரியும். போக போக சுத்தமான சலனமே இல்லாம போயிடும். சகோதர அன்பு வேற இருக்கும். ஏன்னா ஆத்மா சிவனுடைய குழந்தை. என் அப்பாவுடைய குழந்தை எனக்கு சகோதரன் சகோதரியா மட்டும்தானே இருக்க முடியும். இந்த ஒரு ஜென்மம் மட்டும் மற்ற எல்லா உறவையும் தூக்கி கடைசிட்டு சகோதரன் சகோதரியா மட்டும் பார்க்கறது மூலம் கிடைக்கிறது தான் சொர்க்கம்.
ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ.